அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சப்தமி திதி அனுஷ நட்சத்திரம் நடைபெறுகிறது. இந்த நாளிலே ஒரு அதி அற்புதமான விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையிலே வரக்கூடிய சப்தமி திதி அதனோடு சேர்ந்த அனுஷ நட்சத்திரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி போன 6ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அந்த நாளில் சில பேருக்கு கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரம் இருக்காது. சில நேரங்களிலே கோவிலுக்கு சென்று நம் வழிபாடு செய்வதற்கு சற்று தவறு இருந்தாலும், இந்த நாள் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரம் சம்பவித்து, திதிகளிலே 7வது திதி என்று சொல்லக்கூடிய சப்தமி திதியும் சம்பவிக்கிறது. கிரக வரிசையிலே 7வது கிரகம் சனி. இந்த திதி வரிசையிலே 7வது திதி சப்தமி. இந்த நாளிலே சனி பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும் பொழுது உறுதுணையாக இருந்து இருவரும் நம்மை காப்பார்கள் என்பது உத்தமம். சனி பகவானுடைய பேர் ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து எல்லா விதமான லாபங்களும் பெற எமது பூர்ண நல்லாசிகள். இந்த நாளிலே நீங்கள் சனி பகவான்னாலே முதல் நல்லன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தினை சுத்தம் செய்தல், அதே போல் ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு உதவுதல். சில பேர் ஆலயத்தை அசுத்தம் பண்ணாமல் இருப்பதே சனியினுடைய தோஷங்களிலிருந்து விடுபடுதல். இந்த நாளில் நல்ல தமயந்தி கதையை கேட்கும்போது உங்களுக்கு சனி தோஷம் சற்று விலகும். நீங்கள் அதே போல் சனி பகவானுக்கு ஆஞ்சநேய பெருமாளையும் அதே போல் சனி பகவானையும் பிரார்த்தனை செய்யும் போது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி இன்பமுற்ற வாழ்க்கை உங்களுக்கு அமைய உள்ளது. இந்த நாளிலே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. எனவே அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று சந்திர பகவானை வழிபாடு செய்யும்போது சந்திரனால் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள் நீங்கி ஒரு இன்பமான சூழல் வந்து சேரும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் தனலாபங்களும் ஏற்படும். அதே போல் பல்வேறு விதமான நோய்கள் உங்களை விட்டு விலகி நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணம். சில நேரங்களே உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டாலும் மனசோர்வு ஏற்படக்கூடிய தருணங்கள். அதனால் எதையும் நீங்கள் பொருள்படுத்தாமல் உங்கள் முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் வழிவகுத்து செல்லும் போது நல்ல லாபத்தை பெறலாம். ரிஷபராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும் போது நல்ல லாபங்களை வரக்கூடும். சில நேரங்களே நீங்கள் எதிர்பாராத சூழலிலே தொழில் முன்னேற்ற பாதையிலே சென்றிருந்தாலும் சில லாபங்கள் வர தருணங்கள். தேவையில்லாத நபர்களுக்கு கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களே சற்று கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே கடனினால் சில பிரச்சனைகள் வரலாம். கடுமையான பிரச்சனைகள் இருந்து தவிர்த்து கொள்ள எளிய முறை பரிகாரங்களை செய்வது மிகவும் சிறப்பு. தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருங்கள். தொழிலினுடைய விரிவிற்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் செய்வது சிறப்பல்ல. தேவையற்ற நபர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மிதுனராசினியர்களுக்கு சுபகாரியங்களும் சுபிட்சங்களும் நடைபெற வரக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. ஆகையால் நல்ல ஒரு விஷயங்கள் வீட்டிலே குடும்ப மன அமைதி ஒற்றுமை, தொழில் சார்ந்த இடங்களில் நல்ல முன்னேற்றம், வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் நல்ல ஆதாயங்கள், அதே போல வெளிநாடு பயணங்கள், வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய தருணங்கள், கேளிக்கை கொண்டாட்டம், நண்பர்களோடு பிரயாணங்களை அமைப்பது, அதே போல எதிர்பார்த்த சூழ்நிலைக்கு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய நிமித்தங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. கடகராசி நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் லாபகரமாக அமையப்பெற்றிருந்தாலும் சில நேரங்களிலே உடல் சோர்வு மனசோர்வு ஏற்படுகிறது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இரவிலே தூக்கம் வராத தன்மைகள் தீர்ந்து நல்ல ஒரு உறக்கமும் மனத ஆரோக்கியமும் மனோதைரியங்களும் வந்து சேரும். கூடிய விரைவிலே உங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், அதே போல நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம், கனவு இல்லங்கள் போன்றவற்றை நடைபெறும். குழந்தை பாக்கியங்கள் நன்றாக அமைய உள்ளது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே நல்ல சிறப்பான விஷயங்கள் நடைபெறுவதால் சற்று கவனமாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த சிம்மராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய தருணங்கள், அதே போல வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், சொந்த வீடுக்கான அனைத்து விஷயங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் பிரயாணித்து வரக்கூடிய அநேக உத்தியோக நிமித்தங்களையும் சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களுடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதே போல உடல் பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது. உடல் பயிற்சியே நல்ல ஒரு விஷயங்களை தரும். தேவையில்லாத விஷயத்திற்கு மனதை குழப்பித்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு வியாதியையும் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உரிய மருத்துவ ஆலோசனையின்படியே மருந்துகளை சாப்பிடும்போது அனைத்தும் சுகமாக வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கன்னிராசினியர்களுக்கு இடைவிடாத சில பிரச்சனைகள், இல்லறமே நல்லறம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தின் போல கன்னிராசினியர்களுக்கு இல்லறத்திலே நல்ல குதூகலமான அமைக்கக்கூடிய விஷயங்கள்,
கணவன் மனைவியுடைய நல்ல ஒற்றுமை, புதிய தொழிலை ஆரம்பிக்கும்போது நல்ல லாபங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதேபோல சில நேரங்களிலே உங்களுக்கு இடைவிடாது இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற உள்ளதால், நீங்கள் சற்று கவனமாக அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சனி உங்களை 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. சனியின் பார்வைப்படுவதால் சில விஷயங்கள் உங்களுக்கு நேருக்கு மாறாக நடந்தாலும், சில லாபங்களும், நல்ல மனோதைரியங்களும் வந்து உங்களுக்கு சேர்கிறது. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மன ஒற்றுமை இல்லாமல் தைரியம் குறைந்து தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்கள். உங்கள் எந்த ஒரு முடிவையும் பெற்றோர்களுடைய ஆலோசனைப்படி செய்வது மிகவும் சிறப்பு. வாழ்க்கை துணையிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே நீங்கள் தொழில் சார்ந்த இடங்களிலே கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபர்களிடம் உங்களது ஆவணங்களை காட்டாமல் இருப்பது நல்லது. உங்கள் முகவரியிலே சில சில பிரச்சனைகளும், அதேபோல சில நேரங்களிலே பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், சில நேரங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு நல்ல சூழ்நிலையும், தீர்க்கமான முடிவும், அதேபோல ஆழ்ந்த சிந்தனைகளும் கொண்ட நீங்கள் புதிய புதிய விஷயங்களில் ஈடுபடும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அதேபோல கலைத்துறையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல பாராட்டுகளும், பரிசுகளும், அச்சுத்தொழில் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை துறையிலே ஈடுபடுபவர்களுக்கு நல்ல லாபங்களும் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. பாராட்டுகள் வரக்கூடும், அதேபோல நல்ல லாபங்களும் வரக்கூடும். எனவே நல்ல கவனமாக இருந்து அதை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த அநேக தொல்லைகளும் நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு முயற்சியிலே நல்ல லாபங்கள், அஷ்டம சனியாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் நிவர்த்தியெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியினுடைய தோஷங்கள் இருந்து வந்தாலும் உங்களுக்கு கஷ்டமில்லாத வாழ்க்கையை தரக்கூடிய நோக்கத்தோடு சனி பகவான் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரங்கள். கடின உழைப்பே உங்களுக்கு உயர்வை தரும் என்பதை புரிய வைக்கவே சனி பகவான் பல்வேறு விதமான விஷயங்களிலே உங்களுக்கு நன்மையே செய்து வருவார். ஆகையால் அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு செல்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு கடன்கள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல லாபத்தை வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல உற்றார் உறவினர்களால் சில சில பிரச்சனைகள், சஞ்சலங்கள் இருந்து வந்தாலும் அனைத்தும் தீர்ந்து வீடெங்கும் கோலாகலம், நல்ல மாயிலை தோரணத்துடன் நல்ல விசேஷங்கள் செய்யக்கூடிய தருணங்கள், வீட்டிலே செல்வம் பெருகும். அதே போல மகாலட்சுமியினுடைய கடாட்சங்கள் வந்து சேரும். நல்ல லாபத்தை பெறக்கூடிய நிமித்தங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு உடல் உபாதைகள் சில நேரங்களிலே வரக்கூடும். சில நேரங்களிலே உடல் சோர்வு, அதே போல மன அமைதி இல்லாத தன்மை, நீண்ட நாட்களாக உங்கள் பணிபுரியக்கூடிய வேலை நிமித்தமாக சில நாட்களிலே வெளியே செல்லக்கூடிய நிர்பந்தங்கள், கணவன் மனைவிடத்திலே கருத்து வேறுபாடு, தூக்கமின்மை, அதே போல சிலருடைய போட்டி பொறாமைகளோடத்திலே பயணிக்கக்கூடிய தருணங்கள், இயந்திரத்தன்மையான வாழ்க்கை போன்றவற்றை எல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறைந்து நல்ல சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இனிவரும் காலங்களில் இருப்பதால் நீங்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்வது நல்லது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்த காரியத்திலே வெற்றி, புதிய புதிய முயற்சிகள், அதே போல லாபங்கள், தனதானியங்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவிற்கு வந்து உங்களுக்கு சுபகாரியங்கள், சுபிட்சங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள், அதே போல ஏழரை சனி பாதிப்பு இருந்தாலும் ஜென்ம சனியினால் சில சில பிரச்சனைகள், முகத்திலே சில சில மாற்றங்கள், அதே போல சில நேரங்களிலே உடல் உபாதைகள் இருந்து வந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேர உள்ளது.